ஹலோ வியூவர்ஸ், வணக்கங்க. மெர்க்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கன்னா, இந்த மிக்ஸி வந்து பட்டர்ஃப்ளை மிக்ஸி பார்த்திங்கன்னா பாருங்க, ஆன் பண்ணும்போது ஓடுறதெல்லாம் நல்லா தான் ஓடுது. ஆனால் பார்த்திங்கன்னா வர்றன்னு ஒரு சவுண்டு. ரெண்டாவது பார்த்திங்கன்னா அப்படியே காயில் ஜாம் ஆகிற மாதிரி ஒரு மோட்டர் பார்த்திங்கன்னா ஒரு கர் அப்படின்னு ஒரு அந்த சவுண்டு. இதெல்லாம் எப்படி சரி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாது பார்த்தீங்கன்னா தான் நம்ம எப்படி செய்கிறத பார்த்து நீங்கள் செய்ய முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு இதை கழட்டுறதுக்கு முன்னாடி நீங்கள் பவர்லேருந்து டிஸ்கனெக்ட் பண்ணிடுங்க. அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம திருப்புளியில் மைனஸ் எடுத்துகிட்டு இந்த இடத்துக்கு உள்ளே வச்சு இப்படி லைட்டாக இப்படி தூக்குனிங்கன்னா போது இது கலண்டு நம்ம கப்ளர் வந்து கலண்டு வந்துடும். லாக் டைப்பு இது கல் இல்லைன்னா நீங்கள் த்ரெட் இருக்குது, த்ரெட்லேருந்து கழட்டுற மாதிரி இருக்குது. மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இருக்குது, ஈஸியாக கழட்டிக்கலாம். கழட்டின பின்னாடி நம்ம பின்னாடி திருப்பிட்டு இதில் பார்த்தீங்கன்னா 2, 4, 6 ஸ்க்ரூ இருக்குது. 6 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டிக்கலாம். சைடில் இருக்கிற 6 ஸ்க்ரூவையும் நம்ம கழட்டி எடுத்துடலாம். இந்த 6 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இப்போ நம்ம ஸ்க்ரூவெல்லாம் பணிக்க எடுத்து வச்சுக்கோங்க. 6 ஸ்க்ரூ கழட்டி வச்சு இந்த ஸ்க்ரூவெல்லாம் நம்ம ஒரு இடத்துல எல்லாமே அழுங்காப்பு எடுத்துகிட்டு வச்சுருங்க. இல்லாட்டி எந்தெந்த ஸ்க்ரூ இதில் இருந்தாலும் தொலைஞ்சு போயிடு. பார்த்திங்கன்னா மிக்சிக்குள்ளே இப்படி தான் இருக்குது. நம்ம பார்த்திங்கன்னா மோட்ரு இப்படி தான் இருக்குங்க. இப்போ வந்து இந்த மோட்டரில் இருக்கிற நம்ம கனெக்ஷனே ரிமூவ் பண்ணணும். ரிமூவ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. கனெக்ஷன் எப்படி இருக்குன்னு சொல்லிவிட்டு ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ தான் உங்களுக்கு தெரியும். இப்போ பார்த்தீங்கன்னா இது வருங்க, ஓவர்லோட்லேருந்து வர லைனு இந்த இடத்துக்கு இருக்குது. இது எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. நீங்கள் 1, 2ல் பார்த்தீங்கன்னா 2 ஒயர் கொடுத்துருக்குறாங்க. 3ல் பார்த்தீங்கன்னா சிங்கிள் ஒயர் ரெட் கலர் ஒயர் கொடுத்துருக்குறாங்க. இது பார்த்திங்கன்னா எல்லோ கலர் ஃபஸ்ட்டு. இந்த மாதிரி நீங்கள் கணக்கு வச்சுங்க. இப்போ வந்து கழட்டிடலாம். நம்ம எல்லாமே ஃபுல்லாக கழட்டிக்கலாம். ஏன்னா ஃபோட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. உங்களுக்கு தெரியலன்னா ஃபோட்டோ எடுத்துக்கோங்க. எங்களுக்கு தெரியுங்கிறதுனால நாங்கள் வந்து அப்படியே கழட்டி விட்றோம். இப்போ சுவிட்சில் இந்த கனெக்ஷனை பூரா ரிமூவ் பண்ணியாச்சு. அடுத்து அந்த எர்த்தை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இதை வந்து இப்படியே கூட விட்டுடலாம். இந்த லைனை இந்த ஓவர்லோடில் வர்றது உள்ளே பார்த்திங்கன்னா ஒரு 1, 2, 3, 4 ஸ்க்ரூ இருக்குது. இதில் 2 ஸ்க்ரூ, இதில் 2 ஸ்க்ரூ இருக்குது. காமிக்கிறேன் பாருங்கள். இந்த இடத்துக்கு ஒரு ஸ்க்ரூ, இங்கே 4 ஸ்க்ரூவையும் கழட்டிடலாம். 4 ஸ்க்ரூவையும் கழட்டியாச்சு. நம்ம வந்து அலுங்காலோட எடுத்தோம்னா வந்துடு. அவ்வளோதாங்க. இது பார்த்திங்கன்னா உள்ளே வரும் எப்படி கவர் பண்ணி வச்சுக்கிறாங்க. இதை எடுத்து இதிலேருந்து மட்டும் இட்டு எடுத்துக்கலாம். இதெல்லாம் வந்து எந்தெந்த இடத்துல இருக்குதுன்னு பார்த்துக்கணும் கரெக்டாக. இதில் 4 ஸ்க்ரூ போட்டு வச்சுக்கிறாங்க மோட்டருக்கு. இந்த 4ஐயும் கழட்டிக்கலாம். இந்த மோட்டரில் என்ன கம்ப்ளைண்ட்டுன்னா பார்த்திங்கன்னா இந்த புஷ்ஷு பாருங்கள் இப்படி ஆடுதுன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? இப்படி ஆடும்போது பார்த்திங்கன்னா இது தெரியுதுங்களா? இந்த லோட்ரியுமு இந்த காயிலும் உரசு, ஃபீல்டு காயிலும் லோட்ரியும் உரசுங்க. அப்போ தான் நம்மளுக்கு அந்த வைப்ரேட்டரு தரங்கிறது, மிக்ஸி ஸ்லோ ஓடுறது எல்லாமே இந்த கம்ப்ளைண்ட்டில் தான் வருங்க. இந்த 4 ஸ்க்ரூவையும் ரிமூவ் பண்ணியாச்சு. பாருங்கள் மோட்டரில் எவ்வளோ சேக் இருக்குதுன்னு பாருங்கள். இவ்வளோ தூரம் ஆடுது கெடுக்குன்னு. அதனால தான் வந்து அந்த கம்ப்ளைண்ட்டு. இப்போ வந்து இதுலேயும் மோட்டரில் பார்த்திங்கன்னா 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு இங்கே ஒரு ஸ்க்ரூ தான் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டிட்டு நம்ம மோட்டரை கழட்டி எடுத்துடலாம் தனித்தனி. இப்போ மோட்ரு பார்த்திங்கன்னா நம்ம கழட்டிட்டோம்.
இந்த 2 ஸ்க்ரூ தான் இருக்குது லென்த்தாக. இந்த 2 ஸ்க்ரூவையும் கழட்டி எடுத்துக்கலாம். இந்த 4 ஸ்க்ரூ பண்ணிக்க வச்சுக்கோங்க. ரெண்டு ஸ்க்ரூ கழட்டின பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, இதெல்லாம் பாட்டாக அப்படியே வந்துடும் உங்களுக்கு. அவ்வளோதான். முன்னாடி பார்ட்டு தனியாக பின்னாடி பார்ட்டு தனியாக வந்துடும். அப்படி எடுத்திங்கன்னா போதும். இதில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டு நம்மளுக்கு இன்னும் பார்த்திங்கன்னா தேயில நல்லா தான் இருக்கிற மாதிரி இருக்குது. புஷ்ஷு மட்டும்தான் தேஞ்சிடுச்சு. அதுதான் பார்த்திங்கன்னா ஊர்பட்ட சேக்கு இடத்துல. பார்த்திங்கன்னா இந்த பால்ஸ் முக்கியமான பால்ஸு அடிப்பக்கம் இந்த இடத்துக்கு போட வேண்டியது. அதை எடுத்து பணிக்க வச்சுக்குங்க. ரெண்டாவது பார்த்திங்கன்னா நான் சொன்னேன்ல, இந்த புஷ்ஷு வந்து இங்கே இருந்த புஷ்ஷு தேஞ்சிருக்கு. அதனால் பாருங்கள் லோட்ரி எப்படி உரைச்சி, ஃபீல்டு காயில் லோட்ரி உறைஞ்சிருக்கு பாருங்கள். இதை மாற்றினோம்னா தான் சரியாகும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா பாருங்கள் காயிலில் பாருங்கள் ஃபீல்டில் உரைச்சிருக்கு பாருங்கள். இந்த இடத்துல உரைச்சிருக்குது. அதே மாதிரி இதில் பாருங்கள் எப்படி உரைச்சிருக்குன்னு பார்த்தீங்களா. இதை மாற்றினாவே நம்மளுக்கு இந்த கம்ப்ளைண்ட் ஈஸியாக ரெடி ஆயிரு. நம்ம அதுக்கு தகுந்த புஷ் இருக்கான்னு பார்த்துடலாம் நம்மக்கிட்ட. இது சாப்பிட்டு பார்த்திங்கன்னா இன்னும் தெளிவாக தான் இருக்குது, கம்ப்ளைண்ட் இல்லை. நம்ம புஷ் பார்த்திங்கன்னா இந்த புஷ் தான் கழட்டி எடுக்கணும். இந்த 4 ஸ்க்ரூ கழட்டி எடுத்திங்கனாலே போதுமானது. இது அப்படியே செட்டப் ஃபுல்லாக வந்துரு. ஃபஸ்ட்டு இந்த 4 ஸ்க்ரூவையும் கழட்டிக்கிங்க அப்படி. இது பார்த்திங்கன்னா வருங்க இந்த புஷ்ஷை சாப்பிட்டுக்குள்ளே போட்டு பார்க்கலாம். எவ்வளோ சேக் வருது பாருங்க. இதனால தான் இந்த கம்ப்ளைண்ட். நாம் அதுக்கு பதிலாக பார்த்திங்கன்னா புது புஷ் எடுத்துட்டோம். இது பார்த்திங்கன்னா சேக் துளி கூட இல்லை பாருங்கள். இந்த மாதிரி போட்டுக்குங்க. ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருந்தது. இதில் வந்து நம்ம இந்த இடத்துக்கு கரெக்டாக அப்படி வச்சுட்டு பாருங்கள், இந்த இடத்துக்கு கரெக்டாக வச்சுட்டு ரொம்ப ஈஸியான வேலை தாங்க. உங்களுக்கு ஒரு அதிகபட்சமே பார்த்திங்கன்னா ஒரு 30 ரூபா தான் செலவாகு இந்த மிக்ஸி ரெடி பண்ணுறதுக்கு நம்மளுக்கு. இந்த 4 ஸ்க்ரூவையும் போட்டு இதில் ஆயில் விட்டுறலாம். இப்போ நம்ம வந்து 4 ஸ்க்ரூ வச்சு டைட் வச்சாச்சு. புஷ்ஷை சென்டரில் வச்சு இதில் வந்து நம்ம ஆயில் ஃபில் பண்ணிடலாம். தேங்காய் எண்ணெயே போதுமானது. பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஃபுல்லாக ஊற்றி விட்டுற. இந்த பாஞ்சு ஃபுல்லாக இறங்கணும் இல்லை, அந்த மாதிரி ஊற்றி விட்ருங்க எல்லா பக்கமே. ஒரு கொஞ்சம் நேரம் வச்சிட்டிங்கன்னா ஃபுல்லாக இறங்கிடு. அப்புறமா பார்த்துக்கலாம். இதுக்கு பார்த்திங்கன்னா இந்த காயில் உரசன இடம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு பாருங்க. இந்த இடம் எப்படி காயமாக இருக்குது பாருங்க. இன்னொரு கொஞ்சம் உரசி இருந்ததுன்னா காயில் போயிருக்கு. காயில் இதில் இது உரசி இருந்ததுன்னா போயிரு. 2 சைடுமே உரசி இருக்குது. இதை பார்த்திங்கன்னா நம்ம ஆயில் விட்டுக்கலாம் அதில். இப்போ நம்ம கார்பனை வந்து இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துட்டோம். இதுலேருந்து ரிமூவ் பண்ணி எடுத்துகிட்டு கொஞ்சம் ஆயில் விட்டுக்கலாம். ஆயில் முடிஞ்ச அளவு நல்லா ஃபுல் பண்ணிடுங்க. உள்ளே நிறைய இழுக்கு. ரொம்ப நாளைக்கு முன்னாடி இதெல்லாம் கம்பெனியில் ஊற்றி விட்டதாக இருக்குது. அடுத்து நம்ம சர்வீஸ்க்கு வரும்போது ஊற்றி விட முடியும். கஸ்டமர்கள்லாம் அதை எதுவும் ஊற்ற முடியாது. நல்லா சொதம்பு ஊற்றி விட்ருங்க. இப்போ வந்து இந்த பேக் கவர் வந்து இதோட இப்படி வச்சுக்கோங்க. வச்சுட்டு பால்ஸ் போடணும்னு மறந்துடாதீங்க. இப்போ நம்ம வந்து இந்த கவரை இதில் போட்டு பார்த்துடலாம். சைக்கிளில் ஜம்முன்னு இருக்குது. இப்போ அந்த மேல் பக்கத்தில் இருக்கிற சாப்பிட்டுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 இது போட்டுக்குங்க. ஒரு வாசர் போட்டுட்டுங்க. இது கரெக்டாக இருக்குது. பார்த்திங்கன்னா வருங்க 2 போட்டு விட்டேன் பாருங்கள். பால்ஸை வந்து இதில் வச்சுக்கோங்க. இன்னும் வந்து இது அட்ஜஸ்ட் பண்ண வேண்டியது இருக்குது. ஒரு சைடாக இருக்குது. நம்ம வந்து போட்டு கூட அட்ஜஸ்ட் பண்ணலாம். இல்லை இப்படி திருப்பிக்கிங்க, நேர் வர்ற மாதிரி திருப்பிக்கிங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம வந்து இதை அப்படி கோரில் வச்சு கோர்த்துடலாம். உள்ளே வந்து பால்ஸ் இருக்கணும். அந்த பால்ஸ் எந்த காரணத்துக்கு கொண்டு ஒழுகாத மாதிரி பார்த்துக்குங்க. இந்த ஸ்க்ரூ காடி வந்து கரெக்டாக அதில் நிற்கிற மாதிரி வச்சுக்கோங்க 2க்கு நேரம். அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இந்த மோட்டரில் 2 ஸ்க்ரூ தான் இருக்குது. இந்த 2 ஸ்க்ரூவும் கரெக்டாக வச்சு டைட் வச்சுருங்க.
2 சைடு நல்லா வச்சுட்டு ஒரு ஜாம் டைட் வச்சுருக்கேன். 2 சைடு ஆவரேஜாக வச்சுட்டே வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மாட்டி முடித்தோடனே பார்த்தீங்கன்னா டைட்டாக இருக்குது, இப்படி வரும் டைட்டாக இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஒரே ஒரு சிம்பிளான ஒரு வழி, கட்டிங் பிளேயர் எடுத்துகிட்டு இப்படி 2 தட்டு, இப்படி 2 தட்டு, இப்படி 2 தட்டு தட்டினீங்கன்னா பாருங்க ஃப்ரீயாக லூஸ் ஆயிடும். எவ்வளோ அருமையாக ஓடுது பார்த்தீங்களா? இவ்வளோதான் மேட்ரு. ரொம்ப ஈஸியான வேலை தான். திருப்பி வந்து நம்ம அந்த நட்டுகளை வந்து டைட் வச்சிடலாம். அந்த ஸ்க்ரூ வந்து முடிஞ்ச அளவுக்கு டைட் வச்சுருங்க, அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்டுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். புதுசாக வரீங்கன்னா இந்த மாதிரி வீடியோ உடனுக்குடன் கிடைக்குங்க. மெயினாக நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், அப்போ தான் அங்கே வீடியோ போடுறதுக்கு உற்சாகமாக இருக்குது எங்களுக்கு. சூப்பராக பாருங்கள், எவ்வளோ ஃப்ரீயாக சுற்றுது பாருங்க. இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா தான் மிக்ஸி ஓடு துளி கூட சேர்க்கல பார்த்தீங்களா? அப்படியே அப்படி கடமுன்னு ஆட்டி இருந்தது. ரொம்ப ஈஸியான மெத்தேடு தான். ஒரு 30 ரூபா தான் செலவாகும். ஆனால் பார்த்திங்கன்னா நீங்களே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மிக்சியில் நம்ம கார்பன் போட்டுடலாம். கார்பனை வந்து இப்படி தாங்க உள்ளே தள்ளி விட்டுட்டு கரெக்டாக அப்படியே இந்த கவுட்டியாட்ட கரெக்டாக உள்ளே வச்சு இப்படி அமுத்தி பிடிச்சிட்டு இந்த இது இருக்குது பாருங்கள், இந்த இடத்துக்கு ஒரு ஹோல்ஸ் இருக்குது, கரெக்டாக அதில் வச்சு இப்படி தள்ளிட்டிங்கன்னா லாக் ஆயிரு. அவ்வளோதான், கார்பன் போட்டாச்சு. ரெண்டாவது சைடு கார்பனும் அதே மாதிரி தான் உள்ளே வச்சு இப்படி தள்ளி பிடிச்சிட்டு இந்த லாக் உடக்கிறத எடுத்து அழுங்காப்பில் இப்படி அமுத்துனிங்கன்னா லாக் ஆயிரு. அவ்வளோதான். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குங்க கார்பனோட. இப்போ நம்ம கேபினில் ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதெல்லாம் புஷுக்குள்ளே வச்சு கரெக்டாக அப்படி இறக்கிட்டிங்கன்னா வேலை முடிஞ்சுது. இப்போ பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வந்து நம்ம வந்து வச்சு டைட் வச்சுக்கலாம். அதில் இந்த 4 ஸ்க்ரூவையும் வச்சு டைட் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த கவர் மேலே இருக்கிற கவரை கரெக்டாக அதில் வச்சு லாக் பண்ணிக்கிறோம். லாக் பண்ணுறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் சொல்கிறதுக்கு மறந்துட்டேன். இதுக்குள்ளே ஒரு கவர் இருந்தது, நம்ம அதை போடணும். இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கவர் நம்ம போட்டு அதுக்கு மேலே தான் பார்த்திங்கன்னா இந்த கவரை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். ஓகே, இவ்வளோதாங்க. இதுகளுக்கெல்லாம் எதுவுமே ஸ்க்ரூ இல்லை, சும்மா அப்படியே வச்சு விட்றது தான். இதுக்கு மேலே இந்த கவருக்கு மட்டும்தான் நம்ம ஸ்க்ரூ இருக்குது. இன்னொரு சின்ன இது, இந்த லப்பரும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன், உங்களுக்கு அதை சொல்கிறேன். ஏன்னா இதில் வந்து நிறையா லப்பர் இருக்குது, ஒவ்வொன்றில் கம்மியாக இருக்குது. ஒரு 2 லப்பரில் வேலையை முடிச்சுருவாங்க. இந்த லப்பரை வச்சு கரெக்டாக அப்படி லாக் பண்ணிக்கணும், அவ்வளோதான். ஸோ இந்த கவரை வந்து இதில் வச்சுட்டு அப்படியே திருப்பிக்கலாம். திருப்பிட்டு உள்ளே பார்த்திங்கன்னா 4 ஸ்க்ரூ வரும். இந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு, இந்த இடத்துக்கு. அதே மாதிரி இந்த சைடு இங்கே ஒன்று வரும். அதை அப்படியே போட்டுக்குங்க. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த 4 ஸ்க்ரூவையும் வச்சு டைட் வச்சாச்சு. பேட்ரி வேறு இறங்கிட்டே இருக்குதுங்க, நைட்டு சார்ஜ் போடாது விட்டேன். இப்போ லைனை கனெக்ஷன் பண்ணிடலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு 1 கொடுத்துட்டோம். அடுத்து வந்து நம்ம அது கொடுத்துடலாம். 3வது பார்த்திங்கன்னா ரெண்டாவது பார்த்திங்கன்னா நம்ம இந்த டபுள் ஒயர் இருக்கிறது கொடுத்துடலாம். எல்லாமே லாக்கு தான், உள்ளே தள்ளினீங்கன்னா லாக் ஆயிரும். 3வது வந்து சிங்கிள் ஒயரு, இதை கொடுத்துடலாம். இவ்வளோதாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா ஓவர்லோட்லேருந்து வர லைனு வரும். நம்ம எர்த்தை அதில் கனெக்ட் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, எர்த்தை கனெக்ட் பண்ணியாச்சு. இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ பார்த்திங்கன்னா இது நியூட்ரல் இருக்கிற ஒயர் பார்த்திங்கன்னா காமன் ஒயர் நேராக காயிலுக்கே போயிரு. இப்போ பார்த்திங்கன்னா நியூட்ரல் இருக்கிற ஒயரு, அதாவது காமன் ஒயரு, இது நேராக காயிலுக்கே போயிரு. இந்த மெயின் ஒயர் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஓவர்லோடு சுவிட்சுக்கு வந்து வருங்க. இந்த ஓவர்லோடு சுவிட்சுக்கு வந்துட்டு நம்ம ஓவர்லோடு சுவிட்சில் தான் கனெக்ட் பண்ண வேண்டியது இருக்குது. இங்கே வந்து
இந்த ஓவர்லோடு சுவிட்சில் கொடுத்துக்கலாம். ஓவர்லோட் சுவிட்சில் இருந்துட்டு நம்ம வந்து நேராக வந்து இந்த சுவிட்சு கண்ட்ரோலுக்கு போயிரு. சுவிட்ச் கண்ட்ரோலோட மெயினுக்கு போயிரு. இங்கே ஒரு லீட் இருக்குது, அதில் கொண்டு போய் கொடுத்துடலாம். நம்ம வந்து எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணியாச்சு ஆல்மோஸ்ட்டு. இப்போ நம்ம வந்து செக் பண்ணி பார்க்குறது தான் பேலன்ஸு. பார்த்துடலாம். லைனை ஆன் பண்ணி செக் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாமே கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்களான்னு ஒரு டைம் பார்த்துட்டு அப்புறம் ஃபிக்ஸ் பண்ணுங்கள். வீடியோ கொஞ்சம் லென்த்தாக தான் இருக்குது, ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். பார்த்துருப்பீங்க, மிக்ஸி புது மிக்ஸி மாட்டா சவுண்டு ஓடுது, அப்படி அருமையாக இருக்குது பாருங்கள். இப்போ நம்ம வந்து டோரை க்ளோஸ் பண்ணிடலாம், அவ்வளோதான், வேலை முடிஞ்சது. வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்க்ரூவெல்லாம் போட்டாச்சு. ஃபைனலாக ஒரு வேலை இருக்குது. நம்ம வந்து ஃபைனலாக கப்ளர் மாட்டுறது. இந்த கப்ளர் வந்து இந்த காடி இருக்குது, அந்த காடியில் இதே மாதிரி காடி இருக்குது 2 சைடுமே. அந்த காடி நேர் வச்சு கரெக்டாக உள்ளே தட்டினிங்கன்னா போயிருள்ள அவ்வளோதான், எல்லாம் வேலை முடிஞ்சது. இப்போ நம்ம ஃபைனலாக ஒரு டெஸ்ட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபைனலாக சூப்பராக ஓடுதுங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோக்களுக்கு நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை ஆளில் வைங்க, லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்டுகளுக்கும் வீடியோ பிடிச்சி ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கும் மாதிரி நன்றி, வணக்கம்.